இருக்கிறது. இதோ கணைகள் தொடுக்கப்பட்டு அஸ்திரம் புறப்படுகிறது. அஸ்திரங்களுக்கெல்லாம் அஸ்திரமாக கந்தனின் வேள்படை இருக்கிறது. துள்ளி வருகிறது வேல். அஸ்திரங்கள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. இப்பொழுது வேல் புறப்படுகிறது. வெற்றி வேல், வீரவேல், இன்னோர் சிறை மீட்ட வேல். அழகாக அற்புதமாக வேல் படை புறப்பட்டு விட்டது. கந்தன் எவ்வளவு நேரம்தான் பொறுமையாக இருப்பான்? ஆணவத்தின் உச்சமாக இருக்கின்ற அந்த சூரபத்மனை ஆட்கொள்வதற்காக இதோ இதோ அற்புதமாக வேள்படை வந்து கொண்டிருக்கிறது. வருகிறது, துள்ளி வருகிறது வேள். முருகப்பெருமானின் திருக்கையிலே இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய சக்தி தந்த அற்புதமான சிக்கலிலே வேள்வாங்கி செந்தூரிலே சம்காரம். இதோ அழகாக அற்புதமாக அந்த சம்கார நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கார்த்திகை பாலனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அற்புதமாக சூரபத்மன் அடுத்து மாமரமாக மாற இருக்கின்றார். ஒவ்வொரு வடிவத்திலும் இருந்து மாமரமாக மாறி அதிலிருந்து இருகூறாக மாற்றி ஒன்றை சேவலாகவும் சேவல் கொடியாகவும் மற்றொன்றை மயிலாகவும் வைத்துக் கொண்ட கந்தனுடைய கருணையை என்னவென்று சொல்வது? கந்த கடவுளினுடைய அற்புதமான தன்மை வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக சூரனை ஆட்கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான நிகழ்வு அரங்கம்.